வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி.வி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 83ஆம் பகுதியோடு சனாதன தர்மத்தில் மரணமும் மரணத்துக்குப் பிறகும் என்னும் 12ஆம் அத்தியாயத்தை நிறைவு செய்தோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி இந்த வாரம் நாம் சனாதன தர்மமும் பிற மதங்களும் என்கிற 13ஆம் அத்தியாயத்தை தொடங்குகிறோம். முதலில் இவற்றில் பாரதத்தின் பிற மதங்களான பௌத்தம், ஜைனம் பற்றி சுருக்கமாக தெரிந்து கொள்வோம். முதற்கேள்வி: சனாதன தர்மத்திலிருந்து பிரிந்து வந்த மதங்கள்தாம் ஜைன மதமும் புத்த மதமும் என்றால் அது சரியா? இல்லை, அது சரியில்லை. சனாதன தர்மமும் அதில் உட்பட்டுள்ள சைவம், வைஷ்ணவம் போன்ற பிற மதப் பிரிவுகள்தான் அடிப்படையில் வைதிக மதங்கள், அதாவது வேதத்தை அடிப்படையாக கொண்டவைகள். அதாவது சங்கராச்சாரியார் முறைப்படுத்திய ஷண்மதங்கள்தாம் வைதிக மதங்கள். பாரதத்தில் தோன்றியவையானாலும் பௌத்தமும் ஜைனமும் அவைதிக மதங்களே. அவற்றின் மதக் கோட்பாடுகளிலும் தத்துவங்களிலும் சனாதன தர்மத்தோடு சில பொதுத்தன்மைகள் இருந்தாலும் அவை வேதத்தை ஏற்காத மதங்களே. உண்மையில் பௌத்த மதம் வைதிகச் சடங்குகளை வன்மையாக கண்டித்து வளர்ந்த மதம் ஆகும். பௌத்த மதத்தை உருவாக்கிய கௌதம புத்தரின் காலத்தில், அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்தில், வைதிக பிராமணர்கள் மக்களை சடங்குகளுக்குள் ஆட்படுத்தி தம் சுய பொருளாதார லாபத்துக்காக சாமானிய மக்கள் மீது மேலாண்மையை செலுத்தியதால் அதற்கு எதிராய் வலுவாய் வளர்ந்த ஒரு மதமாக விளங்கியது. ஜைன மதத்தை பொறுத்தவரை அது சனாதன தர்மத்தைப் போலவே பாரதத்தில் தொன்று தொட்டு இருந்து வந்த ஓர் மதம் என்றே சொல்லப்படுகிறது. ஆனால் அம்மதத்தை பின்பற்றியவர்கள் பழங்காலத்திலும் குறைவாகவே இருந்தனர். ஜைன மதத்தை வர்தமான மகாவீரர் எனும் தீர்த்தங்கரர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் தோற்றுவித்தார் என்று பரவலாக சொல்லப்படுவதுண்டு. ஆனாலும் மகாவீரர் உண்மையில் ஜைன மதத்துக்கு புத்துயிர் கொடுத்து அதனை பிரபலமாக்கியவர் என்பதே சரி. அவரும் சனாதன தர்மத்தில் பிராமணர்கள் வற்புறுத்திய மதச்சடங்குகளின் ஆதிக்கத்தை கண்டித்தவரே. ஆக புத்த மதம் தோன்றியதும் ஜைன மதம் புத்துயிர் பெற்று மீண்டெழுந்ததும் கிட்டத்தட்ட சமகாலத்தில்தான். புத்தரும் மகாவீரரும் வாழ்ந்த காலம் திருத்தமாக கணிக்கப்படவில்லை. ஆனாலும் இருவரும் கிட்டத்தட்ட சமகாலத்தவர்களே. இரண்டாம் கேள்வி: சமண மதமும் ஜைன மதமும் ஒன்றா? இன்று பரவலாக பலரும் தமிழில் ஜைன மதத்தை சமண மதம் என்று குறிப்பிட்டாலும் இரண்டும் ஒன்றல்ல. உண்மையில் சமணம் என்பதன் மூலச்சொல் ஸ்ரமணம் ஆகும். ஸ்ரமணம் என்ற சொல் துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து ஆன்மீக சாதனை செய்தவர்களை குறிக்கிறது. முற்காலத்தில் ஜைனர்கள், பௌத்தர்கள், ஆஜீவகம் என்னும் மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் எல்லாரையுமே ஸ்ரமணர்கள், அதாவது சமணர்கள் என்று குறிப்பிடும் வழக்கம் இருந்தது. மூன்றாம் கேள்வி: ஜைன மதம், அதன் கோட்பாடுகள், சம்பிரதாயங்கள், கலாச்சாரம் பற்றி மேலும் விளக்க முடியுமா? ஜைன மதத்துக்கு மகாவீரர் என்னும் தீர்த்தங்கரர் கிமு 6ஆம் நூற்றாண்டில் புத்துயிர் தந்தார் என்பதை முன்னரே சொன்னோம். தீர்த்தங்கரர் என்ற சொல்லுக்கு பிறப்பு இறப்பு சுழற்சியை கடக்க பாதை காட்டுபவர் அல்லது மோட்சத்துக்கு வழி காட்டுபவர் என்பது பொருள். அவர் பூரண ஞானம் பெற்றவர். தொன்று தொட்டு இருந்து வந்த அம்மதத்தில் 24வது தீர்த்தங்கரராய் வந்தவரே மகாவீரர் ஆவார். கிமு 6ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நாம் முன்பே சொன்னபடி பாரதத்தில் வேதச் சடங்குகள், யாகங்கள், புரோகித ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. கூடவே சாதி வேறுபாடுகளும் சமூக அநீதிகளும் மக்களை பாதித்தன. இதனால் மக்கள் எளிமையான ஆன்மீக வழிகளை நாடினர். அந்தச் சூழலில்தான் மகாவீரர் ஜைன மதத்துக்கு புத்துயிர் ஊட்டினார். ஜைன மதம் ஒரு சீர்திருத்த இயக்கமாக உருவெடுத்தது. பௌத்தம் போலவே சனாதன தர்மத்துக்கு மாற்றாய் வலுப்பெற்றது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். மகாவீரர் அஹிம்சை, அதாவது உயிர்கொலை தவிர்த்தலுக்கு மிகவும் முக்கியத்துவம் தந்தார். ஜைன மதத்தின் ஒரு ஆதார கோட்பாடாகவே அது விளங்குகிறது. உண்மையில் இன்னும் விரிவாக எவ்வுயிர்க்கும் மனதாலும் வாக்காலும் செயலாலும் துன்பம் தராதிருப்பது என்பது அஹிம்சையில் உட்படும். சனாதன தர்மத்தில் மகாவீரரின் காலத்திலேயே யாகங்களில் மிருகபலி கொடுப்பதென்பது பெருமளவு குறைந்துவிட்டாலும் அத்தகைய சடங்குகளும் ஆங்காங்கு இருக்கவே செய்தன.
அதோடு சனாதன தர்மம் உணவுக்காக மிருகவதை செய்வதை கண்டிக்கும் மதம் அல்ல. ஆனால் மகாவீரரின் ஜைன மதத்தில் சைவ உணவு உட்கொள்வதென்பது அஹிம்சையின் அங்கமாக ஒரு முக்கியமான வாழ்க்கை நியமமாக விளங்கியது. ஜைன மதத்தில் உலகத்தை படைத்து இயக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதை ஏற்கவில்லை. இவ்வுலகம் அனாதியாக, அதாவது தொடக்கமற்று இருப்பது, அது இயற்கை நியதிகள் மற்றும் கர்மத்தால் இயங்குகிறது என்பது அவர்கள் நம்பிக்கை. ஆனால் ஒவ்வொரு ஜீவனும் தனது சொந்த முயற்சியால் முழுமை பெற முடியும். ஒவ்வொரு ஜீவனும் தனியே. எத்தனை மனிதர்கள் அல்லது உயிரினங்கள் உண்டோ அத்தனையும் தனித்தனி ஜீவன்களே. பிறப்பு இறப்பு என்னும் சக்கரத்தில் சுழன்று ஜீவன் உழலுகிறது. அதற்கு காரணம் கர்மபந்தம். அதிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவதே மனித பிறவியின் குறிக்கோளாக ஜைன மதம் சொல்கிறது. அப்படி பூரணத்துவம் அடைவதே ஞானம். அந்த பூரண நிலையை கேவல ஞானம் என்பார்கள். அந்த நிலையை அடைந்துவிட்டவனை சித்தன், அர்ஹத் அல்லது அரிஹந்த் என்பார்கள். அஹிம்சை, தியாகம், அதாவது செல்வம், உலகியல் சுகங்கள் இவற்றில் உள்ள பற்றை முற்றிலும் விடுதல், அதாவது துறவு, நல்லொழுக்கம் ஆகியவற்றை கடைப்பிடிப்பதன் மூலம் மோட்சத்துக்கு தகுதி பெற முடியும். துறவு வாழ்க்கை என்பது ஜைனத்தில் பெரிதும் போற்றப்படுகிறது. கேவல ஞானம் பெறுவதற்கு துறவு அத்தியாவசியம் ஆகும். ஜைன மதத்தில் பெண் துறவிகள் ஏராளமாய் இருக்கிறார்கள். ஆண் துறவிகளை விட எண்ணிக்கையில் அதிகம் பெண் துறவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜைன துறவிகள் மிக கடுமையான நியமங்களை பின்பற்றுகிறார்கள். ஜைன துறவிகள் மிக பெரிதும் மதிக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். ஜைன துறவிகளில் ஸ்வேதாம்பரர், திகம்பரர் என இரு பிரிவினர் இருக்கின்றனர். ஸ்வேதாம்பர துறவிகள் வெள்ளை ஆடை அணிகின்றனர். திகம்பரர் எனும் பிரிவு சந்நியாசிகள் ஆடை அணிவதைக் கூட துறந்தவர்கள் ஆவர். ஜைன துறவிகள் பிறருக்கு மத வழியை காட்டித்தரும் ஆச்சாரியர்களாய் விளங்குகிறார்கள். மோக்ஷம் சுய முயற்சியால் அடையப்பட வேண்டிய ஒன்றே ஆனாலும் அதை அடைவதற்கு ஆச்சாரியர் வழிகாட்டுவார். எனவே ஆச்சாரியர் எனும் குருவை சார்தல் ஜைனத்திலும் அவசியமே. ஆனால் அவரோ அவரது கருணையோ மோட்சத்தை தருவதாக அர்த்தமில்லை. அவர் ஒரு வழிகாட்டி, அவ்வளவே. 4ஆம் கேள்வி. ஜைனத்தில் தீர்த்தங்கரர் என்பவர்தான் கடவுள் என்றோ இல்லை அவதாரம் என்றோ சனாதன தர்மத்தின் கண்ணோட்டத்தில் சொன்னால் அது பொருந்துமா? இல்லை, பொருந்தாது. கடவுள் என்ற கோட்பாடே இல்லாதபோது அவர்களை கடவுளாகவோ இறை அவதாரங்களாகவோ கருத வழியில்லை. தீர்த்தங்கரர் என்பவரும் தன் முயற்சியால் நிறைநிலை பெற்ற ஒரு தலை சிறந்த அர்ஹத் ஆவார். அவர் ஒரு மகா குரு போல் முன்மாதிரியாக விளங்குபவர். அவரைப் போன்ற உன்னத நிலையை அடைய வேண்டும், அதுவே குறிக்கோள். ஆனாலும் சனாதன தர்மத்தின் பாதிப்பால் மகாவீரரையும் அவருக்கு முந்தைய தீர்த்தங்கரர்களையும் சிலை வடிவில் கோவில் கட்டி வழிபாடு செய்வது ஜைனத்தில் உண்டு. ஆயினும் அவரிடம் கஷ்டங்களை சொல்லி பிரார்த்திப்பது, வேண்டுதல்களை வைப்பது, அவர் அருளால் சுகவாழ்வு பெறுவது போன்ற ஏதும் கிடையாது. அவர்களை வழிபடும் நோக்கம் அவர்களின் பரிபூரண நிலையை நினைந்து அவர்களைப் போல் தன்னையும் உயர்த்திக் கொள்வது என்பதே. 5ஆம் கேள்வி. பாரதத்தில் ஜைன மதத்தை பின்பற்றுவோர்கள் எத்தனை சதவீதம்? பௌத்தம் போல் ஜைனமும் பல நாடுகளில் பரவியுள்ள ஒரு மதமா? இந்தியாவில் உள்ள ஜைனர்களின் எண்ணிக்கை 2011ஆம் ஆண்டு மக்கட்தொகை கணக்கின்படி சுமார் 45 லட்சம் இருந்ததாக அறிகிறோம். இந்திய மக்கள் தொகையில் ஜைனர்கள் சுமார் 0.37%. அதாவது 1000 பேரில் சுமார் 4 பேர்களே ஜைனர்களாய் இருப்பார்கள். பாரத கலாச்சாரத்தை தாண்டி உலகளவில் ஜைன மதம் பெரிதாக பரவியதாக சொல்ல முடியாது. வெளிநாட்டிலிருக்கும் ஜைனர்களும் பெரும்பாலும் இந்திய வம்சாவளியினராகவே இருப்பார்கள். 6ஆம் கேள்வி. புத்த மதம், அதன் கோட்பாடுகள், சம்பிரதாயங்கள், கலாச்சாரம் பற்றி மேலும் விளக்க முடியுமா? ஒரு மன்னராய் அரண்மனையில் சுக வாழ்வு வாழ்ந்த கௌதம சித்தார்த்தர் உலகத்தில் மக்கள் எல்லாரும் துன்பங்களிலும் துயரங்களிலும் உழல்வதைக் கண்டு வேதனை கொண்டார். அதற்குக் காரணம் என்ன, தீர்வு என்ன என்று கண்டறிய அவர் அரச போகத்தை துறந்து தவ வாழ்வு மேற்கொண்டார். கயாவில் போதி மரத்தடியில் அவர் செய்த கடும் தவத்தின் முடிவில் அவர் போதம், அதாவது ஞானம் பெற்று நிர்வாண நிலையை அடைந்தார். அதனால் புத்தர் என பெயர் பெற்றார். இதையெல்லாம் நீங்கள் பள்ளிப் பாடங்களில் ஏற்கனவே படித்திருப்பீர்கள். அது நிகழ்ந்தது கிமு 6ஆம் நூற்றாண்டு. புத்தர் தமது தவ ஒளியாலும் அன்பு, கருணை போன்ற குணங்களாலும் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றார். அவர் சாதி வேறுபாடின்றி அனைவருக்கும் சமத்துவத்தை வலியுறுத்தினார். சடங்குகளுக்கு பதிலாக தர்மம், கருணை, தியானத்தை முன்னிறுத்தினார்.
ஆசையே துன்பத்துக்குக் காரணம் என்பதே அவரது தலையாய கோட்பாடாய் இருந்தது. அவர் துறவு வாழ்க்கைக்கு மிகப்பெரும் முக்கியத்துவத்தை தந்தார். அவரது தாக்கத்தால் ஏராளமானவர்கள் உலகியல் வாழ்வைத் துறந்து சந்நியாசம் மேற்கொண்டனர். துறவிகளெல்லாம் கூட்டாக வாழும் பௌத்த மடங்கள் ஆங்காங்கே உருவாகின. அவை சங்கம் எனப்பட்டன. பௌத்தத் துறவிகள் ஊருக்குள் சென்று பிக்ஷை எடுத்தே தங்கள் உணவை உண்ணுவர். எனவே அவர்கள் புத்த பிக்ஷுக்கள் என அழைக்கப்பட்டனர். ஏராளமான பெண்களும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டார்கள். புத்தம், சங்கம், தர்மம், அதாவது புத்தரின் ஞான கோட்பாடுகள், புத்த பிக்ஷுக்கள் ஒன்று கூடி வாழும் சங்கங்கள், பௌத்தர்கள் கடைபிடிக்கும் தர்மங்கள் ஆகிய மூன்றும் புத்த மதத்தின் 3 ரத்தினங்கள் என கொண்டாடப்படுகின்றன. இனி புத்த மதத்தின் முக்கிய கோட்பாடுகளைப் பற்றி பார்ப்போம். அதில் சத்தாரி அரிய சச்சானி, அதாவது 4 உயர்ந்த உண்மைகள் என்று கீழ்க்கண்டவை சொல்லப்படுகின்றன. 1. உலகம் துன்பமயமானது என்பதே முதல் உண்மை. 2. ஆசையே துன்பத்தின் காரணமாகும். 3. ஆசை ஒழிந்தால் துன்பமும் ஒழியும். 4. துன்பம் ஒழிவிற்கு வழி உள்ளது. துன்பத்தை ஒழிக்க பௌத்தம் அஷ்டாங்க மார்க்கம் எனும் 8 வழியை காட்டித் தருகிறது. அவை: 1. சரியான பார்வை. 2. சரியான சங்கற்பம் அல்லது நோக்கம். 3. சரியான பேச்சு. 4. சரியான கர்மம். 5. சரியான வாழ்வு முறை. 6. சரியான முயற்சி. 7. சரியான கவனம். 8. சரியான தியானம் அல்லது சமாதி. இவற்றை செயல்படுத்த அஹிம்சையும் கருணையும் முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்றன. ஆசை, கோபம், அகந்தை ஆகியவற்றை விலக்க வேண்டும். வாழ்க்கையின் லட்சியம் நிர்வாண நிலையை அடைவதே என்பதை உணர வேண்டும். சாதி வேறுபாடுகளை களைய வேண்டும். எளிய வாழ்வை மேற்கொண்டு நற்குணங்களை வளர்க்க வேண்டும். 7ஆம் கேள்வி. புத்த மதம் கடவுளை மறுக்கிறதா? நிர்வாணம் என்பது என்ன? படைப்பு பற்றி, ஜீவாத்மா, மறுபிறவி பற்றியெல்லாம் அம்மதம் என்ன சொல்கிறது? கடவுளை முழுமையாக மறுப்பதாகவோ அல்லது ஏற்பதாகவோ புத்த மதம் எதுவும் சொல்லவில்லை. இவ்வுலகை கடவுள் படைத்தார் என்ற கருத்தையும் ஏற்கவில்லை. நிர்வாணம் என்பது ஆசை, கோபம், அறியாமை முழுமையாக ஒழிந்த நிலை. பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதலே அது. அது மரணத்திற்கு பிந்தைய சொர்க்கம் அல்ல, உயிரோடு இருக்கும்போதே அடையக்கூடிய மன விடுதலை நிலையாகும். புத்த மதம் நித்தியமான ஒன்றாக, ஜீவாத்மா என்று ஏதும் இருப்பதாக ஏற்கவில்லை. அவர்கள் உடல், மனம், அறிவு, சித்தம், உணர்வு ஆகிய 5 கொண்ட பஞ்சஸ்கந்தம் எனும் தொகுதி உள்ளதாகவும் அது மாறிக்கொண்டே இருக்கும் என்றும் சொல்கிறது. அதன் இயக்கம் காரணக்காரிய நியதியால் நிகழ்கிறது என்றும் சொல்கிறது. ஆசையால் உந்தப்பட்டு கருமங்களை செய்து கொண்டே இருக்கும் வரை இந்த தொகுதியானது பிறப்பு இறப்பு என்ற சுழலில் சிக்கி அடுத்தடுத்த பிறவிகளை எடுத்துக்கொண்டிருக்கும். நிர்வாண நிலையை அடைவதன் மூலமே இந்த பிறவிச் சக்கரம் முடிவுக்கு வரும். 8ஆம் கேள்வி. சனாதன தர்மத்தின் கண்ணோட்டத்தில் புத்தர் ஒரு அவதாரமா? ஆம். பகவான் விஷ்ணுவின் 10 அவதாரங்களில் புத்தர் 9வது அவதாரமாக ஸ்ரீமத் பாகவதம் உட்பட வைஷ்ணவ புராணங்கள் வேறு சிலவற்றிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுவாக 9வது அவதாரமாக சொல்லப்படும் பலராமருக்கு பதிலாக புத்தர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். புத்தர் காலத்துக்கு முன்பே உண்டானவை அப்புராணங்கள் என்பதால் புத்த அவதாரத்தை கல்கி அவதாரம் போல வருங்காலத்தில் நடக்கும் ஒரு அவதாரமாக அவை முன்கூட்டியே அறிவித்துள்ளன. ஆனால் பௌத்த மதத்தின் கண்ணோட்டத்தில் கடவுளே கிடையாது என்பதால் அவதாரம் என்கிற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. 9ஆம் கேள்வி. அப்படியானால் பௌத்தத்தில் புத்தருக்கு கோயில்கள் கட்டி அவரது பிரம்மாண்டமான சிலைகளை வணங்குகிறார்களே? இங்கு நாம் சனாதன தர்மம் புழங்கும் பாரத கலாச்சாரத்தில் உருவ வழிபாடும் கோவில் சார்ந்த வழிபாடும் எந்த அளவுக்கு மக்கள் உளவியலில் ஊறியுள்ளன என்பதை உணர வேண்டும். அக்காலத்திலும் பின்னரும் புத்த மதத்தையும் ஜைன மதத்தையும் தழுவிய மக்கள் அதற்கு முன் சனாதன தர்மத்தை பின்பற்றியவர்களன்றி வேறில்லையே. புத்தர் காலத்துக்குப் பிறகு கணிசமான எண்ணிக்கையில் துறவு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்த பிக்ஷுக்களும் பிக்ஷுணிகளும் ஒருபுறம், புத்த மதத்தை தழுவிய சாமானிய உலகியல் மக்கள் மறுபுறம். வணங்குவதற்கும் வேண்டுவதற்கும் கடவுள் என்ற ஒருவர் இல்லாது தத்துவங்களை மட்டும் பிடித்துக்கொண்டு வாழ்வதென்பது சாமானிய மக்களுக்கு எளிதான காரியம் அல்ல. இந்த யதார்த்தத்தின் தாக்கத்தால் புத்தர் மறைந்ததும் அம்மதத்தில் கருத்து வேறுபாடுகள் முளைத்தன. புத்த மதம் மகாயானம், ஹீனயானம் என 2ஆக பிரிந்தது. ஹீனயானம் என்பது துறவரத்தை பெரிதும் வலியுறுத்தி புத்தரின் தொன்மையான நடைமுறைகளை பின்பற்றும் பிரிவாகும். இதுவும் காலப்போக்கில் சில மாற்றங்களுக்கு உட்பட்டு
தேரவாதம் எனும் ஒரு பிரிவாக ஆனது. தேரவாதமும் மூத்த துறவிகள் அல்லது பழைய ஆச்சாரியர்கள் பின்பற்றிய முறையை பின்பற்றும் மத பிரிவாகும். மகாயானம் என்பது பௌத்தத்தை இன்னும் பரவலாகவும் விரிவாகவும் ஆக்கி சாமானிய மனிதர்களும் மதத்தை பின்பற்றும் வகையில் புதிய மாற்றங்களை உட்படுத்தியதாக இருந்தது. ஹீனயானத்தில் புத்தர் ஒரு மனித குரு. ஒவ்வொரு தனி மனிதனின் இலக்கும் நிர்வாணத்தை அடைவதே. அதற்கு துறவு, தியானம், ஒழுக்கம் இவை அவசியம். இவர்களது கோட்பாடுகள் பாலி மொழியில் அமைந்தன. புத்தர் உருவாக்கிய தியான முறையான விபாசனாவில் சுவாசம் எடுப்பதையும் விடுவதையும் உற்று கவனித்து மற்ற எண்ணங்களிலிருந்து விடுபடும் முறையே வலியுறுத்தப்பட்டது. மகாயானத்தில் புத்தர் தெய்வீகமான உயர்நிலையில் இருப்பவர். அவரை தியானிப்பதன் கூடவே பக்தியுடன் கூடிய வழிபாடும் வேண்டும். பௌத்த சாதகர்கள் தமது நிர்வாணத்தை மட்டும் எண்ணாமல் பௌத்த மக்கள் எல்லாரையும் உயர்த்தி அவர்களுக்கு விடுதலை வழங்கும் விதத்தில் சுயநலமின்றி பாடுபட வேண்டும். அது போதி சத்வ நிலை எனப்பட்டது. ஞானம் பெறும் நிலையில் விளங்கும் மிக உயர்ந்த சாதகரே போதி சத்வர். புத்தர் காலத்துக்குப் பிற்காலத்தில் மகாயான மார்க்கம் உருவான பின் அவலோகிதேஸ்வரர், மஞ்சுஸ்ரீ, மைத்ரேயர் போன்ற மகான்கள் போதி சத்வர்களாக போற்றப்பட்டனர். மகாயானத்தின் சாஸ்திர நூல்கள் சம்ஸ்கிருத மொழியில் அமைந்தன. ஆக மகாயான மார்க்கத்தில்தான் புத்தரின் சிலையை கோவில்களில் வைத்து தெய்வமாக வழிபடும் வழக்கம் வந்தது. 10ஆம் கேள்வி. புத்த மதம் இந்தியாவைத் தவிர வேறு எந்தெந்த நாடுகளுக்கு பரவியது? சனாதன தர்மத்துக்கு மாற்றாய் பெரும் எழுச்சியோடு வளர்ந்த பௌத்தம் பின் கால ஓட்டத்தில் பாரதத்தில் பெரிதும் நலிவுற்றுவிட்டது ஏன்? அந்த நலிவுக்கு காரணம் என்ன? புத்த மதத்தின் தேரவாத பிரிவு இலங்கை, மியான்மர், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா போன்ற நாடுகளில் பரவியது. பௌத்தத்தின் மகாயான பிரிவு சீனா, ஜப்பான், கொரியா, திபெத் போன்ற நாடுகளில் பரவியது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் பேரரசர் அசோகர் காலத்தில் பாரதத்தில் புத்த மதம் பெரும் எழுச்சியுற்றது. அவரது காலத்தைத் தொடர்ந்து பாரதம் முழுவதும் அந்த மதம் பரவியது. ஆயினும் அந்த காலகட்டங்களில் மக்கள் தொகையில் எத்தனை சதவிகிதம் பேர் புத்த மதத்தை தழுவினார்கள் என்கிற கணக்குகள் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் பாரதத்தில் காலப்போக்கில் புத்த மதம் வீழ்ச்சியுற்று சனாதன தர்மம் தன்னை வலுப்படுத்திக் கொண்டதே உண்மை. புத்த மதம் நலிவடைய பல காரணங்கள் இருந்தன. மன்னர் அரசாங்கங்களின் ஆதரவு குறைவு, புத்த மடங்களின் சீர்கேடு, புத்த சந்நியாசிகளிடம் பரவிய ஒழுக்கக்கேடுகள், துறவரத்தின் நடைமுறை சிரமம், சனாதன தர்மத்தில் பக்தி இயக்கத்தின் எழுச்சி, வெளிநாட்டு படையெடுப்புகள் இவையெல்லாம் முக்கிய பங்கு வகித்தன. அறிவுபூர்வமான தளத்தில், அதாவது மதம் சார்ந்த தத்துவங்களிலும் கூட வைதீக ஆச்சாரியர்களுக்கும் பௌத்த ஆச்சாரியர்களுக்கும் எழுந்த விவாதங்களில் பௌத்த கோட்பாடுகள் கடும் எதிர்ப்பை சந்தித்தன. சனாதன தர்மத்தின் பூர்வ மீமாம்ச சாஸ்திர பண்டிதரான குமாரில பட்டர் பௌத்த ஆச்சாரியர்களிடம் சென்று பௌத்த தத்துவங்களைக் கற்று பின் அவர்களுடன் வாதங்களில் ஈடுபட்டார். பௌத்தத்தின் க்ஷணிகவாதம், சூன்யவாதம் ஆகியவற்றை அவர் முறியடித்தார். சாமானிய மக்களுக்கெல்லாம் துறவரம் ஏற்றதல்ல என்றும் வைதீக சடங்குகள் மூலமே அவர்கள் படிப்படியாக முன்னேறி மோட்சத்தை அடைய முடியும் என்றும் அவர் வாதிட்டார். அவருக்கு பிற்காலத்தில் வந்த அத்வைத்த ஆச்சாரியரான சங்கராச்சாரியரும் பௌத்த கோட்பாடுகளை கண்டித்தார். அவரது தாக்கத்தாலும் சனாதன தர்மம் பெரும் புத்துணர்ச்சி பெற்றது. ஆசையே துன்பம் என்பதை வலியுறுத்தி புத்தர் சந்நியாச தர்மத்தை பெரிதும் போற்றி வளர்த்தார். ஆனால் தகுதியும் பக்குவமும் அற்று சந்நியாசத்தை ஏற்ற பிக்ஷுக்களிடையே காலப்போக்கில் பெருமளவில் காமம், பெண் தொடர்பு சார்ந்த பிரச்சனைகள் பெரும் தலைவலிகள் ஆயின. சனாதன தர்மம் உட்பட பல மதங்களிலும் ஆசை துன்பத்துக்குக் காரணம் என்பது ஏற்கப்பட்ட ஒரு தத்துவமே. ஆனால் சனாதன தர்மத்தில் திருமணம் செய்து கொண்டு நடத்தும் குடும்ப வாழ்வும் கிரகஸ்தாசிரம தர்மம் என்று ஒரு தர்மமாகவே பார்க்கப்பட்டது. ஒருவன் படிப்படியாக பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம் என்று முன்னேறி கடைசி நிலையிலேயே சந்நியாசம் சொல்லப்பட்டது. பௌத்தத்தில் அப்படியல்லவே. இப்படி துறவு மார்க்கத்தில் தடுக்கி விழுந்த பிக்ஷுக்கள் ஆண் பெண் தொடர்பில் செய்யும் என்னென்ன மாதிரி, எந்த அளவுக்கு செய்கின்ற தவறுகளுக்கு எந்த அளவுக்கு மன்னிக்கலாம், எந்த அளவுக்கு தண்டனை தரலாம், எப்போது மடத்தை விட்டு அவர்களை நீக்கலாம் என்பதற்கான மிக விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் நூல்களாய் எழுதப்பெற்றன. வினய பீட்டிகா போன்ற நூல்கள், பாராஜித விதிகள், சங்காதிசேஷ விதிகள், பின் பிற்காலத்தில் அவற்றுக்கு வந்த விரிவுரைகள் எல்லாம் புத்த மதத்துக்குள்ளும் வெளியேயும் கேலிப் பொருள்கள் ஆயின. காரணம், அவற்றில் சொல்லப்பட்ட ஆண் பெண் உறவு பற்றிய பற்பல விளக்கங்கள்தான். இப்படி தத்துவ ரீதியிலும் நடைமுறை ரீதியிலும் புத்த மதம் பாரதத்தில் வீழ்ச்சியை சந்தித்தது.
2011 மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் புத்த மதத்தவரின் எண்ணிக்கை சுமார் 0.7%, அதாவது 1000 பேர்கள் மட்டுமே என அறிகிறோம். பாரதத்தில் மகாராஷ்டிராவில்தான் அதிக எண்ணிக்கையில் புத்த மதத்தினர் வாழ்கிறார்கள். அடுத்தபடி சிக்கிம், மிசோராம், லடாக், அருணாச்சல் பிரதேசம் போன்றவற்றில் இருக்கிறார்கள். நேயர்களே, இனி அடுத்த வாரம் நாம் ஆப்ரஹாமிய மதங்களும் சனாதன தர்மமும் பற்றி அறிந்து கொள்வோம். நேயர்களே, இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்.